கெட்டி மேளம் சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். மகேஷ் பத்திரிக்கை அடிச்சுட்டு வந்ததுமே உடனே கொண்டு வந்து அஞ்சலி வீட்ல தான் குடுக்குறாங்க. வீட்டுக்கு வந்ததும் மாப்பிள வந்திருக்காங்க அப்படின்னு எல்லாரும் பரபரப்பா எழுந்திருச்சு நிக்கிறாங்க. வாங்க மாப்பிள்ளைன்னு கூப்பிடுறாங்க. உள்ள வந்ததுமே வாங்க, என்ன திடீர்னு வந்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க லட்சுமிம்மா. ஆமா, முதல் பத்திரிக்கை பொண்ணு வீட்ல தான் குடுக்கணும்னு சொன்னாங்க. பத்திரிக்கை வந்துருச்சு, அதான் உங்களுக்கு குடுத்துட்டு போலான்னு நான் வந்திருக்கேங்கிறாங்க. மாப்பிள முறைப்படி பொண்ணு வீட்டுக்காரங்க தான் மாப்பிள்ளை வீட்டுக்கு பத்திரிக்கை குடுக்கணும். ஆனா நாங்க தான் குடுத்துருக்கணும். நீங்க கொண்டு வந்துட்டீங்களேன்னு கேட்குறாங்க சிவராமன். யார் கொடுத்தா என்னமாமா, நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம் தானுங்கிறாங்க மகேஷ். பத்திரிக்கை கொண்டு வந்தாலும் கூட இருந்து வாங்குறதுக்கு எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது லட்சுமி அம்மா இந்தாங்க பத்திரிக்கை வாங்கிக்கோங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. மகேஷும் அதை சந்தோஷமா வாங்கிக்கிறாங்க. என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி சிவராமன் லட்சுமி பாட்டி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறாங்க. மகேஷ் ஸ்பெஷலா ரகு மட்டும் போயிட்டு வாங்க பாய் மச்சான்னு சொல்லி அனுப்புறாங்க. மகேஷ் வெளியில வந்து கார்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறமா அஞ்சலி அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்னடா இது, நம்ம எங்க இருக்கிறது எப்படி தெரியும் அப்படின்னு அஞ்சலிக்கு ஒரே ஆச்சரியம். என்னோட உயிர் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாதா என்ன? 24 மணி நேரமும் என்னோட மனசு உன்னை பத்தி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்குது. நீ பக்கத்துல இருந்தா என்னோட ஹார்ட் பீட் இன்னும் ரைஸ் ஆகும். உன்னை பார்த்தா என் மைண்ட் அப்படியே ஃபிளாட் ஆயிடும். உன்னை பார்த்துக்கிட்டே அப்படியே நீ பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு அஞ்சலி. உன் கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கு. எல்லையில்லா சந்தோஷத்தில் மிதக்கிற அஞ்சலி மகேஷ் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் மனசில் ஒருத்தர் நிறைஞ்சிருக்காங்க. என்ன நடக்குதுன்னு நாளை எபிசோடில் பார்க்கலாம்.